ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான கிருத்திகை விரதம். கூடவே பஞ்சமி திதியும் சேர்ந்துருக்கு. இந்த இரண்டு பொருட்களுக்கு மேலே ஒரே ஒரு தீபம் ஏற்றினாலே போதும். நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன தீபம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகனோட வழிபாடுகளில் சஷ்டி திதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு. அதே அளவுக்கு வழிபாட்டுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கிருத்திகை விரதத்துக்கும் கொடுக்கணும். தை கிருத்திகை, ஆடி கிருத்திகைன்னு விசேஷமான மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை விரதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து முருகனை அன்றைய தினம் வழிபட்டோன்னா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். உதாரணத்துக்கு ஒரு சில பேருக்கு திருமண தடை இருக்கும், திருமண வரன் சரியாக அமையாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும், திருமணமாகி பல வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்துட்டு இருக்கிறவங்களும், நிலம் சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு இழுக்கடிச்சிட்டே இருக்குது, அதுக்கு சரியான தீர்வு கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக முருகனை வழிபடலாம். இன்னும் சில பேர் வாழ்க்கை ஃபுல்லாக இப்போ வரைக்குமே சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு சொந்த வீடு நிலம் அமையும் நினைக்கிறவங்களும் முருகனை கிருத்திகை விரதம் அன்னைக்கு வழிபாடு செய்யணும். ஒரு தேவைக்கு ஒரு கடவுளை வணங்குறத விட நம்மளோட ஒட்டுமொத்த தேவைகளும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கடவுள் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் கிருத்திகை விரதமும் ஒன்று. செப்டம்பர் 22ஆம் தேதி காலையில் 6:42 கிருத்திகை நட்சத்திரம் பிறந்துருது. அது மறுநாள் திங்கட்கிழமை காலையில் 4:40 வரைக்கும் இருக்குது. செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை விரதத்துக்கான வழிபாடு செய்யணும், பூஜைகள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் நாளை காலை ஒரு 6:40 மேலே தாராளமாக எப்போ வேணாலும் செய்யலாம். மாலை 4:30 6 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. அந்த ராகு காலத்தை தவிர மற்ற நேரங்களில் எப்போ வேணாலும் நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு கிருத்திகை விரதம் ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாட்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்று. நிறைய பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் விரத நாட்கள் வந்துச்சுன்னா அதுக்கு சரியாக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வார நாட்கள், வீக்லி டேஸில் வரக்கூடிய விரத நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய விரத நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஒரு கிருத்திகை விரதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். சூரிய பகவானோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் அது கூட முருகப்பெருமானோட அருளையும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் செப்டம்பர் 22ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு கிருத்திகை விரதம். நட்சத்திரத்தில் கிருத்திகை விரதம் வருது. திதியில் என்ன வருது? வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த பஞ்சமி திதி, அதுவும் தேய்பிரை பஞ்சமி திதி. இரவு 9:49 வரைக்கும் பஞ்சமி திதியும் இருக்குது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நீங்கள் எல்லா கடவுள்களையும் வணங்குறது மூலயமாவும் தனித்தனி பலன்களை பெற முடியும். வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதிக்கான வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த வழிபாடு, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வழிபாடு, கிருத்திகைக்காக முருகனுக்கு உகந்த வழிபாடுன்னு சொல்லி இப்படி ஒட்டுமொத்த வழிபாடையும் நீங்கள் ஒரே நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் செய்கிறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களும் உங்களுக்கு தேடி வரும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம், அதாவது முக்கியமான 2 பொருட்களுக்கு மேலே நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்ற போகிறீங்க. இந்த 2 பொருட்களும் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அந்த நாளுக்குரிய தெய்வங்களுக்காக ஏற்றக்கூடிய 2 தீபங்கள். முன்னாடியே சொல்லியிருக்கோம், நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது யாருக்கு உரியது? சூரிய பகவானுக்கு உரியது. சூரிய பகவானோட தானியம் என்ன? கண்டிப்பாக அது கோதுமை தான். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தீராத வியாதி இருக்குது, சூரிய பகவானால் தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமையை கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலயமா அந்த தோஷத்தோட தாக்கத்தை வந்து குறைச்சிக்க முடியும். அந்த அளவுக்கு சூரிய பகவானுக்கும் கோதுமைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான 2 பொருட்களில் முதல் பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை எடுத்துக்கோங்க. புதுசாக கோதுமை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே உங்கள் வீட்டில் பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கோதுமையவே பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு. இந்த இடத்துல ஏன் துவரம் பருப்பை எடுத்திருக்கோன்னா, செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் இந்த துவரை. செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். இந்த செவ்வாய் பகவான் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர். கொடுத்த கடனை திரும்ப வாங்கி தரக்கூடியவர். சொந்த வீடு நிலம் அமையறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான்.
அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வணங்குறது கூடுதல் சிறப்பு. ஒரு கைப்பிடி கோதுமை, ஒரு கைப்பிடி துவரை, இது ரெண்டுத்தையும் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றலாம்னா, நாளைக்கு இரவு 9-10 மணிக்குள்ள எப்போ வேணாலும் தாராளமாக ஏற்றலாம். சாயந்தரம் 4:30 மணி 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. அதை தவிர மற்ற நேரங்களில் காலையில் 6:40 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற போகிறீங்க. முருகப்பெருமானோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ அலங்காரம் பண்ணி செவ்வரளி மலர்கள் கிடச்சிதுன்னா கிடச்சா வைங்க. இல்லைனா சிவப்பு நிறத்தில் என்ன மலர்கள் இருக்கோ அதை முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செஞ்சு வச்சுடுங்க. உங்களால் என்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அந்த நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். முடியலையா, 1 டம்ளர் பால், அதுவே போதும். நீங்கள் முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விரதம் அன்னைக்கு எப்படி வீட்டில் தீபம் ஏற்றுவீங்களோ அந்த முறைப்படி எப்பவும் போல தீபம் ஏற்றிடுங்க. தனியாக 2 அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்கை இந்த பரிகாரத்துக்கு, இந்த தீபத்துக்கு பயன்படுத்தினாலும் பரவாயில்லை. 2 அகல் தீபம் எடுத்துக்கோங்க. முருகப்பெருமானோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ முன்னாடி தட்டை வச்சு அந்த தட்டில் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பக்கம் கோதுமையையும் ஒரு பக்கம் துவரையையும் நீங்கள் பரப்பி வச்சுக்கணும். இந்த பக்கம் தான் அதை வைக்கணும், அந்த பக்கம் அதை வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு இடதுபுறம் என்ன வைக்கணுமோ அதை வச்சுக்கோங்க, வலதுபுறம் என்ன வைக்கணும் ஆசைப்படுறீங்களோ வச்சுக்கோங்க. இதில் கணக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளோட கடைசி இது மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, இடது பக்கம் என்ன வைக்கணும், வலது பக்கம் என்ன வைக்கணும்ட்டுன்னு. அந்த குழப்பமே வேணாம். இந்த இடத்துல நாம் 2 பொருட்களை பயன்படுத்துகிறோம். ஒரு பக்கம் கோதுமையையும் ஒரு பக்கம் துவரையையும் சரிபாதியாக பிரித்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா துவரை இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ஒரு அகல் விளக்கையும், கோதுமை இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ஒரு அகல் விளக்கையும் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போடணும். நெய் ஊற்றி தீபம் போடலாமா? தாராளமாக போடலாம். இந்த இடத்துல எண்ணெய் ஊற்றுறதும் சிறப்பு தான். என்னால் நெய் தீபம் போட முடியும்னு நினைக்கிறவங்க நெய் தீபமும் போடலாம். காலை நேரத்துலையோ மாலை நேரத்துலையோ ஒரு 5 நிமிடம் இந்த தீபத்துக்காக நீங்கள் ஒதுக்க போகிறீங்க. சூரிய பகவானுக்கு உரிய, சூரிய பகவானோட அருளை பெற்றுத்தரக்கூடிய கோதுமையையும், செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிபதி முருகப்பெருமான் அவங்க 2 பேரோட அருளையும் பெற்றுத்தரக்கூடிய துவரையையும் ஒரு பக்கம் வச்சு அந்த 2 தானியத்துக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு தீபம் ஏற்ற போகிறீங்க. இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எரிஞ்சால் கூட போதும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் முடிஞ்சு மாலை ஒரு 6:30 மணிக்கு இந்த தீபம் ஏற்றுறீங்களா, ஒரு 7 மணி வரைக்கும் எரிஞ்சால் கூட போதும். அந்த தீபத்தை ஏற்றும் போது குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீரணும் அப்படிங்கிறத மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. முருகன்கிட்ட கடன் பிரச்சனையை பதிவு பண்ணுங்க. சூரிய பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. தீராத வியாதி தீரணும், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீரணும்னு சூரிய பகவானை வேண்டிக்கோங்க. இந்த தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா இரவு முழுக்க அந்த தீபம் வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பு பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த கோதுமையோ துவரம்பருப்பையோ நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். உங்கள் வீட்டு மொட்டை மாடிகளுக்கு வரக்கூடிய பறவைகளுக்கு அதை நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். அதுக்கான வாய்ப்பு இல்லையா, பரவாயில்லை. சின்னதாக ஒரு கவரில் கட்டி ஆறு ஏரி குளம்னு சொல்லி கால்படாத இடத்துல அந்த கோதுமையும் துவரையும் கொண்டு போய் போட்டுருங்க. இதை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதால மறுபடியும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது சகல விதமான நன்மைகளும், அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை விரதம் அன்னைக்கு எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வர்றதுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.